குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இளையராஜா. இது குமுதம் ரிப்போர்ட். பீகாரில் பாஜக பெற்ற இமாலய வெற்றி அந்த கட்சியை மிகவும் அசுர பலசாலியாக்கி இருக்கிறது. பீகாரின் வெற்றிக்காக காத்திருந்த பாஜக தற்போது தன்னுடைய முழு கவனத்தையும் தமிழகத்தின் மீது திருப்பியிருக்கிறது. தற்போது பிரதமருடைய கோவை விசிட்டை தொடர்ந்து இனி சென்னையிலேயே அடிக்கடி முகாமிட திட்டமிட்டிருக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் நேரடியாக சாட்டையை எடுக்கவிருப்பது அவருடைய சொந்த கட்சியினரே எதிர்பாராத ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக எடப்பாடியை எப்படி கூட்டணிக்குள் வளைத்தார்களோ அதே யுக்தியை வைத்து விஜயையும் கூட்டணிக்குள் வளைக்க டெல்லி தலைமை திட்டமிட்டிருப்பதுதான் தமிழக அரசியலில் கதிகலங்க வைக்கும் திகில் கலந்த ஒரு ட்விஸ்ட். பீகார் காற்று தமிழகத்திலும் வீசுகிறது என்று கடந்த நவம்பர் 19ஆம் தேதி அன்று பிரதமர் மோடி அவர்கள் கோவை விசிட்டின் போது சொன்னதன் உள்ளர்த்தமும் இதுவே. நாட்டினுடைய பல்வேறு மாநிலங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துவிட்ட பாஜகவுக்கு தென்னிந்தியாவில் தமிழகமும் கேரளமும் மட்டுமே கடும் சவால்களாக இருக்கின்றன. இந்த நிலையில் வரக்கூடிய 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் எப்படியாவது தமிழகத்தில் வேர்பிடித்து விட துடிக்கிறது பாஜக. ஏற்கனவே கூட்டணியில் இருந்த அதிமுக நடுவில் கழன்று கொண்ட பிறகு கடும் பிடிவாதத்தில் இருந்த எடப்பாடியை எப்படி கூட்டணிக்குள் அமித்ஷா அவர்கள் வரவழைத்தார் என்பது நாடே அறிந்தது. தற்பொழுதும் அதே பாணியைத்தான் விஜய் விஷயத்திலும் டெல்லி தலைமை கையாளப் போகிறது என்கிறார்கள் இதன் உள் விவரம் அறிந்த அரசியல் பார்வையாளர்கள். அமித்ஷா மேஜிக். கடந்த 2024ஆம் ஆண்டு ஒடிசா மாநிலத்தில் அந்த மாநிலத்தினுடைய சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் ஒன்றாக நடைபெற்றது. அந்த தேர்தல்களில் யாரும் எதிர்பாராத ஒரு மேஜிக்கை செய்து முடித்தார் அமித்ஷா அவர்கள். அதாவது 25 ஆண்டுகளாக ஒடிசா மாநிலத்தினுடைய அசைக்க முடியாத அரசியல் சக்தியாக இருந்தது பிஜு ஜனதா தளம். நவீன் பட்நாயக் அவர்கள் ஒரு அசைக்க முடியாத அரசியல் தலைவராகவும் ஒடிசாவில் இருந்தார். இந்த நிலையில்தான் அந்த தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பு ஒரு 3 மாதங்களுக்கு முன்பிருந்தே ஓரிரு நாட்கள் அங்கு போய் சென்று தங்கி பம்பரமாக சுழன்று தன்னுடைய வேலையை காட்ட துவங்கினார் அமித்ஷா அவர்கள். கிட்டத்தட்ட 245 மெகா பிரச்சார பொதுக்கூட்டங்களும் தனது தலைமையில் 100க்கும் அதிகமான உட்கட்சி உள்ளரங்கு கூட்டங்களையும் தனது தலைமையில் நடத்திய அவர் கால் நூற்றாண்டாக ஆதிக்கம் செலுத்திய நவீன் பட்நாயக்கின் சாம்ராஜ்யத்தை முறியடித்து 20 எம்பி தொகுதிகளையும் 78 எம்எல்ஏ தொகுதிகளையும் கைப்பற்றி ஆட்சியை பிடித்தது அங்கு பாஜக. தமிழகத்தின் அரசியல் கிளைமேட் வேறு ரகம் என்றாலும் இப்போது கிட்டத்தட்ட அதே பாணியை இங்கும் கடைபிடிக்க முடிவெடுத்திருக்கிறதாம் டெல்லி தலைமை. இப்போதைய நிலவரப்படி தமிழகத்தில் திமுக பக்கம் தான் காற்று வீசுகிறது. அதற்கு காரணம் அந்த கட்சி அமைத்திருக்கக்கூடிய கூட்டணி. ஆனால் எதிர்முகாமில் அந்த அளவுக்கு வலுவான கூட்டணி இதுவரை அமையவில்லை. எதிர்க்கட்சி தலைவரான அதாவது அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி அவர்கள் எங்களுடைய கூட்டணிக்குள் இன்னும் பெரிய பெரிய கட்சிகள் வரும் என்று அவர் தம் கட்டி பேசினாலும் ஆனால் கலை யதார்த்தம் வேறு மாதிரியாகத்தான் உள்ளது என்கிறார்கள். இந்த நிலையை தொடர்ந்தால் மீண்டும் தமிழகத்தில் திமுகவே மைனாரிட்டியாக வேணும் ஆட்சியை பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது என நினைக்கிறாராம் அமித்ஷா. இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் அமித்ஷா அவர்கள் தமிழகத்தில் முகாமிடலாம் என்ற முடிவை அவர் எடுத்திருப்பதாகவும் சொல்கிறார்கள். பனையூரில் முகாம். இதற்காக வரும் டிசம்பர் மாத இறுதிக்குள் அமித்ஷா அவர்கள் சென்னை வர திட்டமிட்டிருக்கிறாராம். கட்சி எல்லையை தாண்டி அவரது நட்பு வட்டாரம் என்பது சென்னையில் பனையூர் மற்றும் நீலாங்கரையில் சில முக்கிய புள்ளிகள் இருக்கிறார்கள். அவர்கள் அரசியல் ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி டெல்லி மேலிடத்தில் குறிப்பாக அமித்ஷா மற்றும் இது போன்ற டெல்லி மேலிட பாஜக தலைவர்களும் சத்தம் இல்லாமல் சில காய் நகர்த்துகளை செய்து வருகிறார்கள். குறிப்பாக அமித்ஷா டீமிடம் இவர்கள் மாதம் ஒரு முறை இருமுறை கூட தொடர்பு கொண்டு தமிழக பாஜகவினுடைய மூவ்மெண்ட் மற்றும் தமிழக அரசியல் நிலவரம் இவற்றையெல்லாம் அப்டேட் செய்து வருகிறார்களாம். அது மட்டுமின்றி சில முக்கியமான ஆலோசனையும் நடக்கிறதாம். அந்த வகையில் விரைவில் வரக்கூடிய அமித்ஷா அவர்கள் சென்னையில் 2-3 தினங்கள் இங்கேயே தொடர்ச்சியாக தங்கவும் திட்டமிட்டிருக்கிறாராம். இதற்காக பனையூரில் ஒரு பங்களாவையும் ரகசியமாக பார்த்து வருவது குறித்தும் பரிசீலிக்கப்பட்டு வருகிறதாம். அமித்ஷா தங்கும் அந்த நாட்களில் பாஜக அதிமுக கூட்டணியில் இடம்பெறக்கூடிய கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு மற்றும் கூட்டணி தலைவர்களுக்கு இடையான சமரச பேச்சுவார்த்தை மற்றும் கூட்டணியை லாக் செய்வது என உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விவகாரங்களுக்கு தெளிவான பிக்சர் கிடைத்துவிடும். 10 தொகுதி டார்கெட். அதாவது வரக்கூடிய 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் பாஜக 30 தொகுதிகளில் போட்டியிட முடிவு செய்திருக்கிறதாம். அதாவது அதில் குறைந்தபட்சம் 10 15 தொகுதிகள் வெற்றி பெற வேண்டும் எனவும் அதை சொந்த கட்சியினருக்கு மட்டுமல்லாமல் அதிமுகவுக்கும் அழுத்தம் தர முடிவெடுத்திருக்கிறாராம் அமித்ஷா அவர்கள். அந்த வகையில் தங்களுடைய கூட்டணிக்கு தேமுதிக மற்றும் பாமகவையும் இழுக்க முயற்சிகள் நடக்கிறதாம். குறிப்பாக தேமுதிகவை பொறுத்தவரை அவர்கள் திமுக கூட்டணிக்கு போவதற்கு சில டிமாண்டுகளை வைத்திருக்கிறார்கள். அது என்னவென்றால் 12 சட்டமன்ற உறுப்பினர்கள் பிளஸ் 2 ராஜ்யசபா சீட்டுகள் பிளஸ் தேர்தல் செலவு இவற்றையெல்லாம் கவனிக்க வேண்டும் என்று டிமாண்ட் வைத்திருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அதிமுக தரப்பில் 15 சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்குவதாகவும் ஒரு ராஜ்யசபா சீட் உறுதியாக தருவதாகவும் தேர்தல் செலவுகளை ஏற்பதாகவும் உறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்கிறார்கள். அதே போல பாமகவை பொறுத்தவரை ராமதாஸ் அவர்கள் ஸ்ரீகாந்தியை ராஜ்யசபா எம்பியாக ஆக்க வேண்டும் என்று விரும்புகிறாராம். அதற்கும் இவர்கள் ஓகே சொன்னது போலதான் சொல்கிறார்கள். மற்றபடி ராமதாஸ் விவகாரத்தை பொறுத்தவரை தொகுதி கணக்குகள் எல்லாம் பேசி முடித்து விட்டதாகவும் சொல்கிறார்கள். அதே போல அன்புமணி அவர்களும் இந்த கூட்டணிக்கு வர சம்மதம் தெரிவித்திட்டதாகவும் பேச்சுகள் அடிபடுகிறது. அதே போல அமமுக மற்றும் ஓபிஎஸ்ஸையும் எளிதாக இந்த கூட்டணிக்குள் இழுத்து விடலாம் என நினைக்கிறதாம் டெல்லி தலைமை. இப்போது நாம் விஜய் விவகாரத்திற்கு வருவோம். தலைக்கு மேல் கரூர்
உட்கத்தி. இப்படியாக கூட்டணி பலப்படுத்தப்பட்டாலும் விஜய் அவர்கள் கூட்டணிக்குள் வந்தால் 100% வெற்றி உறுதி என்று நம்புகிறதாம் டெல்லி தலைமை. இதற்காக விஜய் தங்களுடைய கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கான அனைத்து அஸ்திரங்களையும் தயார் செய்து வருகிறாராம் அமித்ஷா அவர்கள். அதில் முதல் அஸ்திரமாக இருப்பது கரூர் விவகாரம். அதாவது தாவேகா தரப்பிலிருந்து சிபிஐ கரூர் விவகாரத்தில் அந்த பிரச்சார வாகனத்திலிருந்து பெற்ற அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல சில முக்கியமான ஆதாரங்கள் கிடைச்சிருக்குதான். குறிப்பா அந்த ஃபுட்டேஜ்ல முக்கியமான சில காட்சிகள்லாம் வெட்டப்பட்டு தான் தரப்பட்டதாகவும் சொல்கிறார்கள். இது தாவேகாவுக்கு சிக்கலை ஏற்படுத்தலாம் என்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தாவேகாவில் இருக்கக்கூடிய சில பாஜகவுக்கு ஆதரவான நபர்கள் சில முக்கியமான இந்த விவகாரம் தொடர்பான முக்கிய உரையாடல்களை ஆதாரங்களாகவும் அளித்திருக்கிறார்களாம். இதையெல்லாம் வைத்து வழக்கின் போக்கு எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் என்கிறார்கள். ஒருவேளை பாஜக கூட்டணிக்கு விஜய் ஒத்துவராத பட்சத்தில் அவரை இந்த வழக்கில் ஒன்றாகவும் சேர்க்கலாம் என்றும் பேசிக்கொள்கிறார்கள். குழப்பத்தில் விஜய். என்னதான் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தியுடன் விஜய் அவர்கள் டச்சில் இருந்தாலும் பீகார் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு விஜய் அவர்களும் காங்கிரசுடன் கரம் கோர்ப்பதில் சற்று சுணக்கம் காட்டுகிறாராம். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு பாஜகவின் மேலிடம், குறிப்பாக பாஜகவுடைய தலைவர் நட்டா மற்றும் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் அவர்களுடைய தூதர்களாக சிலர் தாவேகாவிடம் மூவ் செய்து வருவதாக சொல்கிறார்கள். ஏற்கனவே பாஜக தரப்பிலிருந்து தாவேகாவிடம் பேசப்பட்டதன்படி இந்த கூட்டணியை நீங்கள் கொள்கை கூட்டணி என்று சொல்ல வேண்டியதில்லை, இது தேர்தல் கூட்டணி, திமுகவை தோற்கடிப்பதற்காக மட்டுமே இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டது என்று பேசிக்கொள்ளலாம் என்ற அட்வைஸும் செய்திருக்கிறார்கள். இதை தற்போது விஜய் அவர்களும் பரிசீலனை பண்ணி வருவதாக சொல்கிறார்கள். ஏனென்றால் இப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் அவர்களுக்கு என்ன லாபம் என்றால் முதலில் சிபிஐ வழக்கிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். அடுத்தது அரசியல் ரீதியாகவும் கட்சிக்கு ஓரளவு எதிர்காலம் இருக்கும் என்றும் நம்புகிறாராம். ஏனென்றால் தனித்து நின்றாலோ அல்லது சிறு சிறு கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து நின்று தோற்று போனாலோ அடுத்த 5 ஆண்டுகளில் இப்போது தேமுதிகவெல்லாம் தேய்ந்து போனது போல கட்சி எதிர்காலம் இல்லாமல் சிதைந்து போகவும் வாய்ப்பு இருக்கிறது என்று கருதுவதோடு தன்னுடைய திரையுலக வாழ்வும் கேள்விக்குறியாகும் என்று யோசிக்கும் அவர் இந்த கூட்டணி குறித்தும் இப்போது சற்று யோசித்து வருவதாக சொல்லப்படுகிறது. எனவே அமித்ஷா அவர்களுடைய சென்னை வருகையின் போது தாவேகா பாஜக கூட்டணி குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் பேசிக்கொள்கிறார்கள். இது குறித்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனிடம் நாம் தொடர்பு கொண்டு கேட்டபோது இதுவரை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சென்னை வருவது குறித்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் இல்லை. ஒருவேளை அவர் சென்னை வருவதாக இருந்தால் ஒரு வாரத்திற்கு முன்பாகவே காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் எல்லாம் ஈடுபடுவார்கள். தேர்தல் கூட்டணியை பொறுத்தவரை டெல்லி தலைமை தான் முடிவு செய்யும், அதுவரை கூட்டணி குறித்து எதுவும் எங்களால் சொல்ல முடியாது என்று தெரிவித்தார். அரசியல் ஒன்றும் சினிமா இல்லைதானே, ஒரு தடவை அவர் முடிவு செய்தால் அவர் பேச்சை மறுபடியும் அவரே கேட்காமல் இருப்பதற்கு.